ஒவ்வொரு ஸ்கந்தத்துக்குன்னு ஒரு லட்சணம் இருக்குது. இதில் வந்து பக்தர்களை காப்பாற்றுறதுங்கிற லட்சணம், பாபியான அஜாமிலனை காப்பாற்றின மாதிரி மகாபாபியான இந்திரனையே காப்பாற்றினான்னு ஒரு கதை. இந்திரன் என்ன பண்ணினான், ஒரு குரு கிட்ட போய் நாராயண கவச்சம்னு மந்திரத்தை வாங்கிட்டான். மந்திரம் வாங்கிட்டா தட்சிணை கொடுக்கணுமோ, என்ன கொடுத்தானா, குருவை தலையே வச்சுட்டான். ஆனால் அந்த குரு நாராயண கவச்சம் ஜெபிச்சதுனால அவர் சாகலை, 3 பட்சியாக பறந்துட்டார். பட்சியாக பறந்த உடனே அந்த பிரம்மகத்தி பாவம் வந்துருச்சு இந்திரனுக்கு. அதை பெண்களுக்கு அவெல்லாம் பிரித்து கொடுத்துட்டான். உடனே அந்த குருவோட தகப்பனார் ஃபஸ்ட்டானது விஸ்வரூபன், அந்த குருவுக்கு பேர். அவர் இந்திரனை கொள்றதுக்குன்னு ஆபிச்சார யாகம் பண்ணினார். அதில் மந்திரம் கரெக்டாக சொல்லலைன்னா அர்த்தம் மாறிடும். இந்திரனை கொள்றதுக்கு பையனுங்கிறதுக்கு பதில் இந்திரனால் கொல்லப்படக்கூடிய பையன் அர்த்தம் மாறி அது உத்திராசுரன் கிளம்பி வர, அதான் வேலைகள்லாம் கரெக்டாக சொல்லணும்னு சொல்லிடுச்சு. உடனே உத்திராசுரனை கண்டு தேவர்கள் பயந்து பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ண, பகவான் சொன்னார், ததீச்சின்னு ஒரு ரிஷி இருக்கார், நாராயண கவசம் ஜெபம் பண்ணி அவர் முதுகெலும்பே நாராயண கவசமாக ஆயிடுச்சு, அவர் முதுகெலும்பு எடுத்துன்னு போனால் வெற்றி கிடைக்கும்னு சொல்ல, உடனே அவர்கிட்ட போய் கொஞ்சம் ஹெல்ப் வேணும்னு கேட்டார். என்ன கொஞ்சம் முதுகெலும்பு மாத்திரம் கொடுக்க, வேறு ஒன்றும் வேண்டாம், கொஞ்சம் பருப்பு தாங்கோ ஜீனி தாங்கோ கேட்பா, இவன் முதுகெலும்பு கொண்டான்னா சரின்னு கொடுத்துட்டார். அவர் அதை போய் எடுத்துட்டு யுத்தத்துக்கு போகிறான் இந்திரன். அப்போ விருத்ராசுரன் அழகாக பிரார்த்தனை பண்ணுறான், அகம் ஹரே தவ பாதைக மூலதாசானுதாசோ பவிதஸ்மி பூயா. இந்திரா, உன்ன மாதிரி நானும் பகவான்கிட்ட வெற்றி வேறு கேட்டால் எனக்கும் ஐடியா கொடுப்பார். எனக்கு வந்து இந்த யுத்தத்தில் ஜெயம்லாம் அவசியம் இல்லை, எனக்கு வேண்டியது இந்த பகவான் அடையல் தான், எனக்கு வேண்டியது சத்சங்கம் தான் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணேன். சத்ரோரபி பிரமமபாஸ்யங்கிற உடனே ஆச்சரியப்பட்டு இந்திரன் யுத்தம் பண்ணும்பொழுது இந்திரனை முழுகிட்டான் விருத்ராசுரன். அவன் வயத்தை கீழ்ச்சிந்து இந்திரன் வந்து விருத்ராசுரனை சம்ஹாரம் பண்ணின உடனே மறுபடியும் விருத்ராசுரனை பண்ண பாவம் போச்சு. ஆனால் அவனும் பிராமணன். அதுக்கு என்ன பண்ணுறான், அதுக்கு உடனே அஸ்வமேத யாகம் பண்ணி இந்த பாபத்தை நீக்கின்றான் என்று சொல்லி இந்த கதையை கேட்குறவாளுக்கும் பாபங்கள் நீங்கும் என்று சொன்னார். உடனே பரீட்சித்து கேட்குறான், இந்த விருத்ராசுரனுக்கு எப்படி பக்தி வந்தது என்று கேட்க, அவன் போன ஜென்மாவில் ஒரு ராஜாவாக இருந்தான், சித்திரகேதுவாக. குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்டு அங்கிரிச மகர்கிட்ட கேட்க, அவர் யாகம் பண்ணி பிரசாதம் கொடுத்தா, அதை மூத்த மனைவிக்கு கொடுத்தான், அவளுக்கு குழந்தை பிறந்தது. அதனால் அவள் கூடவே இருந்தான், பாக்கி ராணிக்கிட்ட போகல. ஆனால் பாக்கி ராணிகளுக்கு வருத்தம், எப்போ நம்ம கூட வந்த ராஜா இப்போ அவளோட போயிருக்காரேன்னு அந்த குழந்தையை கொண்டுட்டார்கள் விஷம் வச்சு. குழந்தை போயிடுத்தேன்னு வருத்தப்படும் பொழுது அங்கிரசும் நாரதனும் வந்து, ஏண்டாப்பா வருத்தப்படுற, குழந்தை போயிடுத்து, அதெல்லாம் போகலை, நான் திருப்பி கூப்பிட்றேன்ப்பா அப்படின்னு கூப்பிட்டா. உடனே அந்த குழந்தை கேட்குறது, எந்த ஜென்மாதிரி எனக்கு அம்மா அப்பான்னு கேட்குறது. அந்த குழந்தையே கேட்ட உடனே ஞானம் வந்துடுத்து அந்த ராஜாவுக்கு. உடனே அங்கிரசம் அந்த நாரதர்கிட்டேருந்து சங்கர்ஷ்ண மந்திரத்தை உபதேசம் வாங்கிட்டு அதை ஜெபம் பண்ணி சங்கர்ஷ்ண பகவானை பார்த்து அவர் கொடுத்த விமானத்தில் ஏறிண்டு அவரை பற்றி பாண்டு ஊர் ஊராக போகும்பொழுது கைலாசத்தில் பார்வதி பரமேஸ்வரால் பரிகாசம் பண்ண. அப்போ பார்வதி சாபம் கொடுத்தால், நீ அசுரனாக போகணும், அதனால அந்த சித்திரகேதுங்கிற வித்யாதரன் தான் அசுரனாக பிறந்தான், அதனால தான் அவனுக்கு பக்தி வந்ததுன்னு இந்த விருத்ராசுரனுடைய பூர்வ ஜென்ம கதையும் சொல்லி, அதற்கு மருத்துக்கள்னு 49 பேர். இந்த மருத்துக்களுடைய சரித்திரத்தை கேட்டாலே நமக்கு 49 காத்துகளால் தான் அந்த உலகமே சுத்தறது. அந்த மருத்துக்களுடைய அனுகிரகத்தினால்தான் இந்த யாகத்தெல்லாம் கூட சொல்லுவாள். அந்த மருத்துக்களை பற்றி தனியாக மந்திரங்கள்லாம் இருக்குது, அந்த யாகம்லாம் பண்ணுவாள். அவர்கள் எப்படி வந்தார்கள்ங்கிற கதையை சொல்லி 6வது ஸ்கந்தத்தை முடித்தா. அவன் தான் பரீட்சித்து கேட்குறான், இவ்வளோ பக்தனாக இருந்த உத்திராசுரனை கொள்றதுக்கு பகவான் ஐடியா கொடுத்தாரு. இப்போ பகவானுக்கு வந்து ஜாதி துவேஷம் இருக்கா? அசுரன்னா அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, தேவன்னா அயோக்கியத்தனை பண்ணால் கூட அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, அசுரனை அடிக்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறாரு. இப்போ இப்படி பகவானுக்கு பேதம் இருக்கா என்று கேட்க சுக்கர் சொன்னால், பேதம் கிடையாது, அந்தந்த காலத்தை வச்சு அனுகிரகம் பண்ணுவார் பகவான். இப்போ சத்துவகுணம் இருந்ததுன்னா தேவாளுக்கு ஹெல்ப் பண்ணுவார், ரஜோகுணம் இருந்தால் அசுராளுக்கு ஹெல்ப் பண்ணுவார், தமோ குணம் இருந்தால் பூத பிரேதங்களுக்கு ஹெல்ப், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார் அவர்.
அந்தந்த டயத்தை வச்சு தான், ஓஹோ அப்படின்னா டயம்தான் முக்கியமாக, நமக்கே நல்ல காலம் இல்லைன்னா டயத்து பகவான் வந்து இடைஞ்சல் பண்ணுவாரானா? அப்படி இல்லை. அந்த காலம்ன்றது சக்கரம் பகவான் கையில் தான் வச்சுருக்கார். அது போகிறப்படி தான் அனுகிரகம் பண்ணுவார். ரொம்ப வேண்டிய பார்த்தா இப்படி திருப்புவார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. பகவானை சரணடைஞ்சால் அந்த காலத்தையும் மாற்றி அனுகிரகம் பண்ணுவார். பகவானுக்கு அந்த அசுர ஜாதின்னு துவேஷம் கிடையாது. ஒரு அசுர குழந்தையை காப்பாற்றின சரித்திரத்தை சொல்கிறேன்னு பிரஹ்லாத சரித்திரத்தை சொல்கிறார். இந்த பிரஹ்லாத சரித்திரத்தை தர்மபுத்திரருக்கு நாரதரை சொல்கிறதா சொல்கிறார். தர்மபுத்தருடைய ராஜசூய யாகத்தில் சிசுபாலன் பகவானை திட்டினான். சக்கரத்தினால அவனுக்கு மோட்சத்தை கொடுத்தான். நீ தர்மபுத்தர் கேட்டார், அவன் திட்டினானே, திட்டினவனுக்கு எப்படி மோட்சம் கிடைச்சதுன்னு. நீ திட்டுறதோ ஸ்தோத்திரம் பண்ணுறதோ முக்கியம் இல்லை, நீ எதை நினைக்கிறியோ அதுதான் முக்கியம். இவன் திட்டினாலும் பகவானையும் நினச்சிட்டு இருந்தான். சில பேர் ஸ்தோத்திரம் பண்ணாலும் எனத்தையும் நினச்சிட்டு இருக்கான். இவன் பகவானை தியானம் பண்ணினான், அதனால் மோட்சம் கிடச்சிது. இவன் இந்த ஜென்மாவில் திட்டலை, 3 ஜென்மமாக திட்டுறான்னு அவன் பூர்வ ஜென்ம கதையை சொல்கிறார். இந்த சிசுபாலன் பூர்வ ஜென்மத்தில் ஹிரண்யகிசுபுவாக இருந்தான். தம்பி ஹிரண்யாட்சனை பகவான் வதம் பண்ணினான்னு கேள்விப்பட்டு அந்த விஷ்ணுவை கொல்ல போகிறேன்னு தபஸ் பண்ணி பிரம்மா கிட்ட போய் வரம் வாங்கிட்டு, என்ன வரம் வாங்கினா, சாகக்கூடாதுன்னு வரம் கேட்டான். பிரம்மா சொன்னால் அது முடியாதுன்ட்டான். ஏன்னா ஒரு நாளைக்கு நானே போயிடுவேன், வேறு ஏதாவது வரம் கேள்னு. மேலே சாகக்கூடாது, கீழே சாகக்கூடாது, உள்ளே சாகக்கூடாதுன்னு பல விதமான வரங்களை வாங்கிட்டு நம்மளை யாரும் கொல்ல மாட்டான்னு அங்கே எது வந்தான். தேவர்கள்லாம் அடக்கி அரசாட்சி பண்ணுறான். தேவர்கள்லாம் பகவானை பிரார்த்தனை பண்ணுறார்கள். ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம ஸ்ரீஹரி சரணம் மம 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 ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம ஸ்ரீஹரி சரணம் மம. தேவர்கள்லாம் சரணாகதி பண்ண பகவான் சொன்னார், கவலைப்படாதீங்கோ, அந்த ஹிரண்யகிசுவுக்கு 4 குழந்தை பிறக்கும். கிராதன், அனுக்கிராதன், சம்கிராதன், பிரஹ்லாதன். அதில் 4வது பையன் பிரஹ்லாதனை கஷ்டப்படுத்தும் போது நான் வருவேன். ஏன் நாங்கள் கஷ்டப்பட்டால் வரமாட்டேலான்னு? நீங்களும் பக்தர்கள் தான், ஆனால் பிரஹ்லாதன் மாதிரி இன்னும் ஆகலை. ஏன்னா அடுத்தவனுக்கு கஷ்டம் வரணும்னு என்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறேன், ஹிரண்யகிசுவை ஒழியணும்னு. பிரஹ்லாதன் அப்படி பிரார்த்தனை பண்ண மாட்டான். லோகா சமஸ்தா சுகினோ வந்து லோகத்தை எல்லோரும் நல்லவா க்ஷேமமாக இருக்கணும்னா, லோகத்தில் ஜாஸ்தி பேர் துஷ்டால் தான் இருக்கான். அங்கங்கே தீவிரவாதிகள் தான் ஜாஸ்தி இருக்கான். லோகத்தில் எல்லோரும் நன்னா இருக்கணும்னா தீவிரவாதி நன்னா இருந்தால் உலகம் கஷ்டம் வருமேன்னா. இந்த பிரஹ்லாதன் சொல்கிற பிரார்த்தனை என்னன்னா, ஸ்வஸ்தியஸ்து விஸ்வஸ்ய கலப்பிரசீதான். தீவிரவாதியும் நல்ல ஆளாக ஆறணும். அவன் சாகணும் அவசியம் இல்லை, அவனுடைய துஷ்டத்தனை ஒழிஞ்சால் போகணும், துஷ்டன் ஒழிய வேண்டாம். அதனால் எல்லாரும் நல்லவளாக ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணுவான். காத்துட்டு இருந்தோன்னார். பிரஹ்லாதனும் பிறந்தான். 5 வயசானவன் பாடசாலையில் கொண்டு விட்டா அப்பா. பாடசாலையில் வாத்தியார் ப்ரேயர் சொல்லி கொடுத்தார், ஹிரண்யாய நமஹான்னு. அவன் நாராயணாய நமஹான்னா. உடனே வாத்தியார் சொன்னார், அதெல்லாம் பழைய சிலபஸ்ப்பா, எல்லாம் மாற்றியாச்சு, நாராயணெல்லாம் மாற்றியாச்சு. பழைய சிலபஸில் ஹரிச்சுவடின்னு சொல்லுவாள். ஹரி நமோஸ்து நாராயணாயேதி சித்தம் ஹரிஸ்ரீ கணபதியே நமஹான்னு ஆரம்பிப்பாள். இதெல்லாம் இப்போ மாறிடுச்சு. இப்போ புது சிலபஸ் என்னன்னா எல்லோரும் பயமுறுத்துற மாதிரி டி சி டின்னு இது இப்போ எல்லாம் பகவன் நாமமே இல்லாமல் ஒரு பாடமாக இருக்குது. அது ஹிரண்யகிசுபு காலத்தில் மாற்றினான் இந்த சிலபஸை மாற்றுறதுன்னு. பிரஹ்லாதன் நாராயணான் இருக்கான். ஒரு நாளைக்கு லீவுக்கு பிரஹ்லாதன் வந்தான். படித்த பாடத்தில் நல்லதை சொல்லுன்னு சொல்ல வீட்டை விட்டு காட்டில் போய் பக்தி பண்ணணும்னா, குழந்தை வளருதுன்னா குழந்தை எதாவது வளர்கிட்டே இருக்கும், அதை விட்டுட்டான். 2ஆம் தடவை வந்தான். இப்போ படித்தத்தில் நல்ல பாடத்தை சொல்லுன்னு கேட்டான். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ, அந்த பகவானுடைய கதையை கேட்கணும், பகவானுடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணணும், பகவானை ஸ்மரணம் பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும்னு 9 விதமான பக்தியை சொல்ல. உடனே வாத்தியாரை பார்த்து மிரட்டினான். என்னடா சொல்லி கொடுத்திருப்பாங்க? நான் சொல்லித்தரல, வேறு யாரோ சொல்லி கொடுத்துருக்கா. ஏன்டா சொல்லி கொடுத்தான்னு கேட்டான் பிரஹ்லாதனை பார்த்து. இது சொல்லி கொடுத்தா வரக்கூடிய பாடம் இல்லை, எத்தனை பேரை பார்த்து கதை கேட்குங்கோ பாகவதம் பண்ணிக்கோன்னா டைமே இல்லை சாருங்கண்ணா. பேப்பர் பார்க்க டைம் இருக்குது, டிவி பார்க்க டைம் இருக்குது, மொபைல் பார்க்க டைம் இருக்குது, கடைசியில் இதுக்கு டைம் இல்லைன்னா ஏன்னா அதுக்கு குரு கிருபை இருந்தால் தான் கிடைக்கும்.
மகீயசாம் பாதரஜோபிஷேகம் என்று சொல்ல, என் பையனை பார்க்க வேண்டாம் வதம் பண்ணுங்கள்னு சொன்னால் அந்த பிரகலாதனை சூலத்தினால் குத்தினா சூலம் முறியது, பாம்பு விட்ட கடிக்க வச்சா பாம்பு பயந்துட்டு ஓடுறது. பிரகலாதனுக்கு ஆபத்து இல்லைன்னு ஹிரண்யகேசிபுக்கு பயம் வந்துடுச்சு. ஏன்னா அப்பா பண்ணுற புண்ணியம் பையனுக்கு வரும்பா. எப்போவுமே குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய புண்ணியத்தை சம்பாதிச்சு வச்சுக்கணும். சில பேரெல்லாம் சொத்தை சம்பாதிச்சு வச்சுப்பா, கடைசியில் அதனாலேயே அவன் கெட்டு போயிடுவான். புண்ணியத்தை சம்பாதிச்சா அது காப்பாற்றுமே தவிர சொத்து காப்பாற்றுமான்னு அது கிடையாது. அதனால் இந்த ஹிரண்யகசிபு பயந்து போயிட்டான். நான் தான் புண்ணியம் பண்ணேன், மேலே சாப்பிட கீழே சாப்பிட வரம் வாங்கினேன், எல்லாம் என் பையனுக்கு பழிக்கிறதே அப்படின்னு அவன் பயந்து போய் பிரகலாதனை திருப்பி பாடசாலைக்கு அனுப்பிச்சுட்டான். பிரகலாதன் குழந்தைகளை பார்த்து சொன்னான், கூட படிக்கிற குழந்தைகளை பார்த்து, சின்ன வயசில் விளையாட்டுட்டே பொழுத போக்குறேன், கொஞ்சம் பெரியவனை ஆனால் குடும்பத்தை பார்த்துக்கணும் பொழுத போக்குறேன். சில பேர் சொல்லுவா ரிட்டையர் ஆனால் பக்தி பண்ணலாம்பா. ரிட்டையர் ஆனால் என்னத்தை பண்ணுறது? ரிட்டையர்மெண்ட்டே ஏன் கொடுக்காம தெரியுமோ? அவனுக்கு ஒழுங்காக வேலை செய்யறதில்ல. கம்ப்யூட்டரில் ஏ தட்ட சொன்னால் பிஏ தட்டின்னு இருக்கான். நீ வேலைக்கு லாய்க்கில் ஆற்ற பார்க்க போடா பாங்கிறான். உடம்புல தெம்பு இல்லைங்கிறதான் அவன் ரிட்டையர்மெண்ட்டே கொடுக்குறான். உடம்புல தெம்பு இல்லாத சேத்தில் பக்தி பண்ணி பிரயோஜனம் இல்லை. உடம்புல சக்தி இருக்கும்பொழுதே பக்தி பண்ணணும். எப்படி பக்தி பண்ணணும்னு பிரகலாதனை கேட்க, பகவன் நாம சொல்லுவதுதான் பக்தின்னு பிரகலாதனே சொல்லித்தரான். जय जय गोविंद जय हरि गोविंद 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 राधे गोपाल राधे गोविंद राधे गोपाल राधे गोविंद राधे गोपाल राधे गोविंद राधे गोपाल राधे. குழந்தைகள் நான் பஜனை பண்ணேன். பள்ளிக்கூடம் பஜனை கூடமாக போயிடுச்சு. நீ வாத்தியாரெலாம் வந்து சுப் சுப்னு சொல்லி பார்த்தா யாரும் சொன்ன பேச்சுகளை எல்லாம் குழந்தைகள்லாம் குதிக்க ஆரம்பிக்க வாத்தியாரும் சேர்ந்து விட்டான் ஜெய ஜெய கோவிந்தன். கடைசியில் பார்த்தா நம்மளே மாறிடுவோம் போல இருக்குன்னு ஹிரண்யகசிபுட்ட போய் சொல்ல, அவன் அங்கேருந்து வந்து கேட்டான், குருத்தஸ்ய யஸ்ய கம்பந்தே, என்ன பார்த்தா தேவர்களே நடுங்கி நிற்கிறார்கள், என்னை எதிர்க்கிறதுக்கு உன்னை என்னடா பலம் உனக்கு, கிம் பலோத்யகாஹா. இப்படி கேட்ட உடனே பிரகலாதன் சொன்னான், உனக்கு மாத்திரம் இல்லைப்பா எல்லாருக்கும் அந்த பகவான் தான் பலம். பலம்மே வைகுண்டா தவச்ச ஜெகதாஞ்சாபி சபலம். பகவான்னு சொல்கிறே அவன் எங்கடா இருக்கான்னு கேட்டான். எல்லா இடத்துலையும் இருக்காருப்பா, தூண்லேயும் இருக்கார் துரும்புலையும் இருக்காருன்னா. இந்த தூணில் இருக்காரான்னு கேட்டான். ஏன்னா அதை ஹிரண்யகசிபுவே கட்டின தூண். அவனே கல் ஜல்லிலாம் போட்டு கம்பி வச்சு கட்டியிருக்கான். அவன் கட்டும்போது நரசிம்மத்தை வச்சு கட்டலை. அப்புறம் நரசிம்மர் உள்ளுக்குள்ளே போனவோட தூண் பெருசாக இருக்கும். இது ஆங்கு அளந்திட்ட தூணுங்கிறார். அது கரெக்டாக அளவாக தான் இருக்குது. இந்த தூணில் இருக்காரா கேட்டவொடனே எல்லா தூண்லையும் இருக்காருன்ட்டான் பிரகலாதன். நரசிம்மருக்கு கவலை வந்துச்சு, எந்த தூண்லையும் காட்ட போகிறான்னு இல்லை, எல்லா தூண்லையும் ரெடியாக இருக்கார். நீ இந்த தூணை உடைப்பேன், அந்த பகவான் வரலைனா அவன் தலையை வெட்டுவேன்னா. ஸ்தம்பம் தத்தாட அதிபலகா சுமுஷ்டினா. பிரகலாதன் எழுத்துண்டு அந்த தூணை ஓங்கி ஒரு உடைக்க அடித்து உடைச்ச உடனே ஸ்தம்பே கட்டயத்தோ ஹிரண்யகசிபோ கண்ணோ சமாச்சோர்ணயன் நாகுர்ண ஜெகதண்ட குண்ட குஹரோ கோரஸ்தவா புத்ரவா சுத்வாயம் கில தைத்தியராஜ ஹிருதயே கம் पूर्वं कदाप्यश्रुतं कम्पः कश्चन सम्पपातदलितोऽप्यम्भोजभूर्विष्टरात् दैत्येदिक्षुविशिष्टचक्षुषि महासम्भ्रम्बिनि स्तम्भतः सम्भूतं न मृगात्मकं न मनुजाकारं वपुस्ते विभो किं किं भीषणमेतदद्भुतमिति विभ्रान्तचित्तेश्वरे विस्फुर्जद्धवलोकरोमविकसद्भस्मा समाजम्बथाः तप्तस्वर्णसवर्णघूर्णतिरोक्षाक्षं शताकेश प्रोत्कुम्भप्रणिकुम्बिताम्बरमहो जीयत्तवेदं वपुः व्याप्तं व्याप्तमहादरीशकमुखं खड्गोग्रवद्गन्महाजिह्वान् विद्गमदुष्यमानसमहादमट्रायुगोड्डामरम् उत्सप्पत्वलिभङ्गवीर्णहणुस्तस्वस्थवीयस्तरग्रीवं पीवरदोस्तदोत्तनकक्रूरां सुदूरोल्बणं व्योमोल्लङ्घि घना घनोपमघनप्रध्वाननिर्धावितस्पर्धालोप्रकरं नमामि भवतः तं नारसिंहं वपुः. भगवान நரசிம்மனாக பிரத்யட்சமாகி அந்த மண்டபத்தில் குதித்து பெரிய விஸ்வரூபம் எடுக்க ஹிரண்யகசிபுவும் அவனுடைய ஆட்களும் யுத்தத்துக்கு வரார்கள். கொஞ்ச நேரம் சண்டை போடுறார். சந்தியாகாலம் ஆகணுமே பார்த்தா சந்தியாகாலம் ஆன உடனே அந்த ஹிரண்யகசிபு பிடிக்கிறார். அவன் துள்ளலாம். அவனை பிடிச்சி இழுத்துட்டு போய் வாசப்படியில் உட்காத்தி வச்சு அவன் மடியில் அவனை தானும் உட்காந்தார். மடியில் அவனை போட்டு
2 கையால் அவன் காலையும் கையையும் அமைக்கிண்டு அவனுடைய மார்பை கிழித்து அந்த குடலை எடுத்து மாலையாக போட்டு அட்டகாசம் பண்ண தேவர்கள்லாம் பயந்து ஸ்தோத்திரம் பண்றார்கள். ஜெய் நரசிம்மா ஜெய் நரசிம்மா ஜெய் ஜெய் நரசிம்மா 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 ஜெய் நரசிம்மா ஜெய் நரசிம்மா ஜெய் ஜெய் நரசிம்மா. தேவர்களை துதித்தும் நரசிம்மர் சாந்தமாகலை. மகாலட்சுமி வரா, மகாலட்சுமியை பார்த்தும் சாந்தமாகலை. அவன் பிரஹ்லாதன் வந்தவுடனே சாந்தமாக ஆகி பிரஹ்லாதனை தூக்கிண்டு அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்தார். ஏற்கனவே ஒரு சிம்மாசனம், அது மேலே நரசிம்மர், அந்த நரசிம்மர் மேலே பிரஹ்லாதன், டபுள் சிம்மாசனம் பிரஹ்லாதனுக்கு. அந்த நரசிம்மரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணினான். உடனே என்ன வரம் வேணும்னு கேட்டார். பிரஹ்லாதன் சொன்னான், வரம் வாங்குறதே கெட்டிக்காரர் எங்கள் அப்பா தான், அவரே கடைசியில் 2 துண்டாக கிடக்கார். வரம் வேணும்னு ஆசை வரக்கூடாதுன்னு ஒரு வரணை கொடுக்கணும். உனக்கு வரம் வேண்டாம், எனக்கு கொடுக்கணும் ஆசையாக இருக்க ஒரு வரணை கேளு அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு நல்ல கதி கிடைக்கணும்னா. நரசிம்மர் சொன்னால், நீ பிறந்ததுனாலே உங்கள் அப்பாவுக்கு நல்ல கதி கிடைச்சிருத்து, வேறு வரணை கேளு அப்படின்னா. சாதாரண ஜனங்களுக்கு லௌகீக விஷயத்தில் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதெல்லாம் எனக்கு உன்னிடத்தில் ஏற்படணும். யா பிரீத்திஹி அவிவேகானாம் விஷயேஸ்வன பாயினி சுவாமனுஸ்மரதஸ்தாமே ஹிருதயான்மா வசற்பதும். நான் எங்கே பிறந்தாலும் உன்னிடத்தில் மாறாத பக்தி வேணும் என்று கேட்கும். கடைசியில் நரசிம்மர் சொன்னார், பக்தியில் நீ ஜெயிச்சுட்ட, நான் கருணை பண்ண முடியாமல் தோத்துட்டேன், இருந்தாலும் உனக்கு ஸ்பெஷல் அனுகிரகம் பண்ண போகிறேன். உனக்கு முன்னாடி எத்தனை பக்தர்கள் இருந்தார்களோ, உனக்கு பிறகு எத்தனை பக்தர்கள் வரப்போகிறார்களோ, இப்போ எத்தனை பேர் இருக்காளோ எல்லாருக்கும் நீதான் ராஜா அப்படின்னு பக்த சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாக பிரஹ்லாதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார். இந்த சரித்திரத்தை நாரதர் சொல்லும்பொழுது கிருஷ்ணனே எழுந்து கேட்குறான். கிருஷ்ணன் ரொம்ப சத்தியாக பிரஹ்லாதன் நினச்சின்னு அழறானேன்னு நினச்சிருந்தார். சத்தியம் விதாதம் நிஜபிருத்தியவாசிதம். நரசிம்மர் வந்துட்டார்னே கிருஷ்ணனும் கண்ணத்தை போட்டுண்டான். என்ன விஷயம் அதை கவனித்தார் நாரதர். சத்தியம் விதாத்தோன்னே கிருஷ்ணனுக்கு எல்லாருக்கும் நரசிம்மர்கிட்ட பக்தி வேணுமேங்கிறதுக்காக கண்ணத்தில் போட்டுண்டான்னு அதை ஏமாத்திரான்னு தெரிஞ்சுட்டார் நாரதர். பிரஹ்லாதன்கிட்ட சொன்னார், என் தர்மபுத்திரட்ட சொன்னார், அந்த கிருஷ்ணன் யார் தெரியுமா, நரசிம்மர் தான் கிருஷ்ணன் அப்படின்னு நினச்சிக்காத, இந்த கிருஷ்ணன் தான் நரசிம்மராக வந்தார்னு சொல்ல ஆச்சரியப்பட்டு பூஜை பண்ணினார்னு இந்த நரசிம்ம அவதாரத்தை சொல்லி இதை கேட்குறவாளுக்கு உண்மையான பலஸ்தி, பாகவத்துடைய ஒரிஜினல் பலஸ்தி தெரிஞ்சுமோ, பக்தி ஞானம் விரக்திச்ச யாதாத்மியம். ஞான பக்தி வைராக்கியம் அது முக்கியமாக, பாக்கியெல்லாம் தானாகவே வந்துடும். அது வரும் என்று சொல்லி அனுகிரகம் வந்தார். வஜ்ரநகாய வித்மஹே தீக்ஷ்ணதக்ஷ்ட்ராய தீமஹி தன்னோ நாரசிம்ஹ பிரச்சோதயாத். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யுமிருத்யும் நமாம்யகம். நரசிம்மருடைய ஸ்மரித்தாலே மிருத்யோரப்பி ஜிகாம்சதா, மரண பயம் கூட வராது. இருக்கிறதே பெரிய பயம் மரண பயம், அது வராது என்று சொல்லி இந்த நரசிம்மர் திரிபுர சம்ஹாரம் போது மகாதேவனுக்கு ஹெல்ப் பண்ணினார் என்கிற விஷயத்தையும் சொல்லி அதன் பிறகு வர்ணாசிரம தர்மங்களை சொல்லி 7வது ஸ்கந்தத்தை முடித்தார். இன்றைக்கி இதோடு முடிச்சுக்குவோம்.